தராவீஹ் என்று நாங்கள் சொல்கின்ற இந்த தொழுகையோடு தொடர்பான ஒரு சில செய்திகளை உங்களுக்கு சுருக்கமாக நினைவுபடுத்தலாம் என்று நினைக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு தஆலா இந்த மார்க்கத்தை முதலாக ஹிரா என்ற குகையிலே வைத்து சொல்லிக் கொடுக்கிறான். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்ற சூரத்துல் அலக்கினுடைய முதல் 5 வசனங்களையும் அல்லாஹு தஆலா நபிக்கு பரிசாக கொடுக்கிறான். எங்களுக்கும் அதை அல்லாஹு தஆலா முதலாவதாக பரிசாக தந்தான். இந்த ஹிரா என்ற குகையிலே ரசூலுல்லாவுக்கு நடந்த இந்த காட்சி அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதுமையான, விசித்திரமான, அதே நேரம் ஒரு பயங்கரமான ஒரு காட்சியாக இருந்தது. இதற்கு முன்னர் பார்த்திராத ஒரு வானவரை கண்ட அதிர்ச்சியிலே அவர்கள் தன்னுடைய மனைவிடத்திலே ஓடோடி வந்து என்னை போத்துங்கள் என்று சொன்னார்கள். எங்களுக்கு தெரியும், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த நேரத்திலே இருந்த முன்னைய வேதங்களை பற்றிய அறிவை பெற்றிருந்த ஒரு மனிதர் வரகத் இப்னு நௌஃபல் என்பவர் அவரிடத்திலே அழைத்து சென்று சில ஆலோசனைகளை, சில அட்வைஸுகளை எடுத்தார்கள் என்பதை நாங்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம். இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் அச்சப்படுகிறார்கள். ஏதோ ஒரு சுமை தன்னிடத்திலே வந்துவிட்டது என்ற கவலையும் பாரமும் ஒரு சிறிய பலவீனமும் அவர்களுக்கு ஏற்படுகிறது. அப்போது அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன் சூரா முஸம்மிலினுடைய சில வசனங்களை ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கிறார். யா அய்யுஹல் முஸம்மில், வஹீனுடைய அதிர்ச்சியால் போர்த்திக் கொண்டிருப்பவரே, குமில் லைல இல்லா கலீலா, இரவிலே நின்று வணங்குங்கள், இரவிலே நின்று வணங்குங்கள். இல்லா கலீலா, கொஞ்ச நேரம் தவிர மற்ற நேரம் எல்லாம் என்ன செய்யுங்க, நின்று வணங்குங்கள். நிஸ்ஃபஹு, அல்லது அதுல அரவசி நின்று வணங்குங்க. அவின் புஸ், அல்லது அதை விட குறைவாக நின்று வணங்குங்கள். ஔஸித் அலைஹி, அல்லது கொஞ்சம் கூட்டிக் கொள்ளுங்கள். வரத்திலில் குர்ஆன தர்தீலா, அந்த தஹஜ்ஜத் தொழுகையில, அந்த தராவீஹ் தொழுகையில, அந்த கியாமுல் லைல்ல நீங்க குர்ஆனை அழகான முறையில் தர்தீல் முறைப்படி ஓதுங்கள் என்று அல்லாஹு ஜல்ல ஷஅனஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கிறார். அன்புள்ள சகோதரர்களே, உண்மையில் இந்த தஹஜ்ஜத் அல்லது தராவீஹ் அல்லது கியாமுல் லைல் என்று சொல்லப்படுகின்ற இந்த தொழுகை தீனை சுமக்க வேண்டிய ஒரு மனிதனிடத்தில் பிரதானமான ஒரு வணக்கமாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாமிய வணக்கம் தொழுகை முஸ்லிம்களுக்கு பரிசாக கொடுக்கப்பட்ட அந்த வரலாற்று பின்னணிகளை பார்க்கின்ற போது எங்களால் புரிந்து கொள்ள முடியும். பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனச்சுமையோடு வஹி எப்படி பின்பற்றுறது, வஹி எப்படி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்னா சனுல்கி அலைக கௌலன் ஸகீலா, இன்னா சனுல்கி அலைக, உங்களுக்கு பெரிய ஒரு விஷயத்தை நாங்க போட்டிருக்கிறோம். கௌலன் ஸகீலா, அது மிக பாரமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, பெரிய சுமை. இந்த சுமையை உங்களோட உள்ளத்துல நாங்க போட்டிருக்கிறோம். அதனால இந்த சுமையை நீங்கள் களைய வேண்டுமாக இருந்தால், இந்த சுமை உங்களுக்கு அமைதியாக மாற வேண்டுமாக இருந்தால் நீங்க என்ன செய்யணும், கியாமுல் லைல் தொழ வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா அங்கே சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, இந்த தஹஜ்ஜத் என்ற தொழுகைக்கும் இந்த கியாமுல் லைல் என்ற தொழுகைக்கும் என்ன வித்தியாசம் என்பதையும் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. என்ன, நாங்க தராவீஹ் என்றோம், இஷா தொழுகைக்கு முடிஞ்சதுக்கு பின்னால் நாங்க தொழுறதுக்கு தராவீஹ் என்றோம், நாங்க தூங்கி எழும்பி தொழுற தொழுகைக்கு கியாமுல் லைல் சொல்றோம், அப்படித்தானே? ஆனால் உண்மையில் இந்த தஹஜ்ஜத் என்ற இந்த தொழுகை நாங்க தூக்கத்துக்கு பின்னால் எழும்பி தொழுற தொழுகை. கியாமுல் லைல் என்பது நாங்க இஷா தொழுகைக்கு ஃபஜ்ர் தொழுகைக்கும் இடையில ஏதாவது ஒரு நேரத்துல தொழுற தொழுகை. ஒருத்தர் இஷாவை தொழுதுட்டு தூங்காம தொழுறதுக்கு தஹஜ்ஜத் சொல்ல மாட்டான், எழும்பி தொழுற தொழுகைக்கு தஹஜ்ஜத் சொல்லுவான். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வமினல் லைலி ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தன் லக், நஃபிலான தஹஜ்ஜத்துடைய தொழுகையை நீங்கள் தொழுது வாருங்கள். அஸா அய்யபஅஸக ரப்புக மகாமன் மஹ்மூதா, அல்லாஹு தஆலா உங்களுடைய ரப்பு மகாமன் மஹ்மூதன் என்ற இடத்தில் உங்களை எழுப்பக்கூடும் என்று அல்லாஹு தஆலா சொல்லிக்காரு. அப்ப தஹஜ்ஜத் என்பது நாங்க தூங்கி இருப்போம், நல்ல அசதியா தூங்கிடுவோம். சகோதரர்களே, அந்த தஹஜ்ஜத்துடைய நேரம் கடும் சோதனையான ஒரு நேரம், சேம் டைம் ஒரு இறை விசுவாசிக்கு மிக இன்பமான ஒரு நேரம். இறை விசுவாசியை பொறுத்த வரைக்கும் அவன் எப்போதுமே சந்தர்ப்பங்களை எதிர்பார்த்து கொண்டு அந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்துகின்ற ஒரு புத்திசாலித்தனமான ஒரு மனிதனாக இருப்பான். அதனால அல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு தஆலா முதலாவது வானத்துக்கு இறங்கி யன்ஸிலு ரப்புனா இலா ஸமாஇத் துன்யா, இந்த துனியாவினுடைய முதல் தட்டில் இருக்கின்ற முதலாவது வானத்துக்கு அல்லாஹு தஆலா இறங்கி, என்னட்ட துஆ கேட்கிறார்கள் யாரும் இல்லையா, நான் பதில் சொல்லுவேன், என்னட்ட மன்னிப்பு கேட்கிறவங்க யாரும் இல்லையா, நான் மன்னிப்பேன் என்றெல்லாம் அல்லாஹு தஆலா எங்கள்கிட்ட சொல்றான். அப்ப இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு மூமின் என்ன செய்வான், ஆவலோடு இருப்பான். சகோதரர்களே, அந்த இன்ட்ரெஸ்ட், அந்த ஈமான், அந்த தஹஜ்ஜத்துடைய டேஸ்ட் ஒரு மனிதனுக்கு வந்து விட்டால் அவன் ஒரு பருவகாலத்தை பயன்படுத்துற வியாபாரிய போலயே அதுக்கு முன்கூட்டின
திட்டமிடல்களை செய்து கொள்வார். தஹஜ்ஜத் தொழுற பழக்கம் இருக்கிறவங்க லேட் ஆகி தூங்க மாட்டாங்க என்று அவங்களோட டார்கெட் அந்த தஹஜ்ஜத்தை மிஸ் பண்ணக்கூடாது என்பதற்காக அல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு தஆலா சூரா அஸ்-சஜதாவிலே சொல்லி காட்டுகிறான். ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜிஇ, அவர்கள் தங்களுடைய விலாப்புறங்களை உடைத்து கொண்டு எழும்புவார்கள் என்று சொல்றாங்க. அந்த டைம்ல சரியா நித்திர போகும். நீங்க பாருங்க, எல்லாருமே முதலாவது இரவினுடைய முதல் பகுதிகளில் நல்லா விழித்து கொண்டிருப்போம், தூங்க மாட்டோம். இன்னைக்கு நீங்க வாலிபர்களை பார்த்தா வீதி எல்லாம் அவங்க தூங்க மாட்டாங்க, தூக்கம் பாரல. எல்லாருக்குமே தூக்கம் பார ஒரு டைம் என்ன? தஹஜ்ஜுடைய. அல்லாஹ் அந்த நேரத்தில் அவனுடைய அருள்களை விசாலப்படுத்தி இருக்கிறான். அதான் இந்த உலகத்தினுடைய சோதனை சகோதரர். அதனாலதான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், உங்களோட ஹயாத்தையும் உங்களோட மௌத்தையும் நான் படைச்சிருக்கிறது, இதை நீங்க எப்படி பேணிக் கொள்றீங்க என்பதை பார்ப்பதற்காகத்தான். அதான் இந்த துனியாவுடைய நோக்கம். அங்க யோசிக்கலாம், இவ்வளவு தூக்கம் போற நேரத்துல அல்லாஹினுடைய அருள் இப்படி வருது. அங்கதான் ஒரு அடியான் அல்லாஹுக்காக செய்கின்ற தியாகத்தினுடைய அந்த பெருமானத்தை, அந்த அளவை, அதனுடைய வலுவை அல்லாஹ் அளவீடு செய்கிறான். அப்ப தஹஜ்ஜத்தினுடைய தொழுகை ஒரு அடியான் தொழுகிற போது அவன் தூக்கத்திலிருந்து எப்படி எழும்புறான் என்பதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவன் எப்படி தூக்கத்திலிருந்து எழும்புறான் என்று சொன்னால், அவனுடைய விலாப்புறங்களை நல்லா கடுமையாக தூங்கி கொண்டிருப்பான். தூக்கம் நல்லா மிகைக்கிற ஒரு நேரம் தான் இந்த தஹஜ்ஜுடைய டைம். அல்லாஹு தஆலா சொல்கிறான், இந்த நேரத்துல அவங்க எழும்பி என்ன செய்வாங்கன்னு தெரியுமா? பாருங்க சகோதரர்களே, யதுஊன ரப்பஹும், அல்லாஹ்ட்ட துஆ செய்வார்கள். எப்படி துஆ செய்வாங்க? ஹௌஃபன், பயத்தோட துஆ செய்வாங்க. இது ஒரு ஆபத்து எனக்கு வந்து விடுமோ, ஹௌஃபம் மினல் அஸாப், ஹௌஃபம் மினன் நார், ஹௌஃபம் மின் அஸாபில் கப்ர், ஹௌஃபம் மின் சக்கராத்தில் மவுத், ஹௌஃபம் மினல் ஸுனூப், கபருடைய வேதனை, நரகத்தினுடைய வேதனை, சக்கராத்தினுடைய வேதனை, பயங்கரமான மலக்கை சந்திப்பேனா இல்லையா, இப்படியான பதட்ட நிலைகள் அந்த தொழுகையை பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு உணர்வை, ஒரு ஆசையை ஒரு மூமினுடைய உள்ளத்திலே ஏற்படுத்தும் என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் மூலமாக எங்களுக்கு தெளிவுபடுத்தும். அதைத்தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஹௌஃபன் வ தமஅன், ஆசையோட. சகோதரர்களே, ஒரு இபாதத்தை செய்யற நேரம் கட்டாயம் ஆசை இருக்க வேண்டும், அல்லாஹ்வின் மீது அன்பு இருக்க வேண்டும். அன்பினாலும் ஆசையினாலும் செய்யப்படுகின்ற வணக்கத்துக்கு ஒரு பவர் இருக்கு. இப்ப நீங்க எல்லாரும் பாருங்க, இந்த நேரத்துல நோன்பு பிடிச்சி பகலெல்லாம் தொழில் செஞ்சுட்டு இருப்பீங்க, சரியான டயர்ட், வெயில், பள்ளிவாசலுக்குள்ள உட்கார்ந்து அல்லாஹினுடைய அருளை தேடுவதற்காக நீங்க இரவு தொழுகை நிறைவேற்றி இருக்கிறீங்க. நான் பயானுக்கு வார நேரம் என்னோட வந்த சகோதரர் கேட்டார், இந்த நேரத்துல இவ்வளவு நேரமா தொழுறாங்களா, இதுக்கு பிறகும் பயான் இருக்கான்னு கேட்டார். உண்மையிலே எங்கட பகுதியை பொறுத்தவரையில் இந்த நேரத்துல பயான் பண்றது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் உண்மையில் ஒரு விசித்திரமானவர்கள். அல்லாஹு தஆலா உங்களுக்கு ரஹ்மத் செய்ய வேண்டும். அல்லாஹினுடைய அருள், அதனுடைய மகிமை, அதனுடைய பெருமானம், அதை கியாமத்திலே கொண்டு போய் அல்லாஹ்விடத்திலே சந்தோஷமாக காட்டப் போகின்றேன் என்ற அந்த சுவாரஸ்யமான ஒரு கற்பனை இந்த உலகத்தில் இருக்க கஷ்டத்தை போய்க்கிறது. இதை நாங்க துனியாவுடைய வாழ்க்கையிலையும் பாக்குறோம் இல்லையா சகோதரர்? நாங்க என்ன செய்யறோம்? உலகத்துல ஒரு விஷயத்தை பிக்ஸ் பண்ணிட்டு அதை எப்படியாவது முடித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இரவு பகலாக என்ன செய்யறோம்? எங்களோட மகளுக்கு கல்யாணம் நாளைக்கு, ராவைக்கெல்லாம் எங்களுக்கு தூக்கம் போகாது. என்ன வேலை முடிஞ்சோ, எந்த வேலை பெண்டிங்ல இருக்கோ, காலையில 4 மணிக்கு ஒரு பிரயாணம் என்று வச்சுக்கொள்ளுங்க, நீங்க எத்தனை மணிக்கு தூங்கினாலும் 3 மணிக்கு முடிப்பாரு. சில நேரம் தூக்கத்துல அப்படியே அவசரம் எழும்பிடுவீங்க, திடுக்கிட்டு எழும்புவீங்க. ஏன்? அந்த பயணத்தின் நினைப்பு. நான் ஏன் இந்த உதாரணங்களை சொல்றேன் என்றால், அல்லாஹினுடைய இந்த வசனம், சஜிதாவினுடைய இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், அவங்க விலாப்புறங்களை முறிச்சு கொண்டு எழும்புவாங்க, அவங்கள படுக்க சொல்லும், அது அந்த டயர்ட் விடாது. ஆனால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத், முதலாவது வானத்துக்கு அல்லாஹ் வந்து எனக்கு ஒரு ஆஃபர் தாரானே, இந்த சந்தர்ப்பம் எனக்கு இஷாவுடைய நேரத்துல கிடைக்காது, மகரிப்ல கிடைக்காது, அசருக்கு கிடைக்காது, லுஹருக்கு கிடைக்காது. நான் பகலெல்லாம் பள்ளிக்குள்ள தூங்கினாலும் தொழுதாலும் எனக்கு அல்லாஹ் முதலாவது வானத்துக்கு வந்து ஸ்பெஷலாக என்னிடத்திலே யாராவது மன்னிப்பு கேட்கிறீங்களா, என்னட்ட கேட்கிறீங்களா, ஏதாவது ஒன்று கேளுங்க, தாரன் என்று அல்லாஹ் தாரா அந்த ஒஃபர் அந்த நேரத்துல தான் கிடைக்கும். இந்த ஒஃபரை எதிர்பார்த்து கொண்டு, இந்த நல்ல வாய்ப்பை எதிர்பார்த்து அதை கற்பனை செய்த ஒரு மூமினால தஹஜ்ஜத் நேரம் வந்தா தூங்கினார். சிலர் இருக்கிறார்கள் அதிசயமானவர்கள், அவங்களுக்கு அந்த டைம்ல தூக்கம் வராது, பழகிரும். சொல்லுவாங்க உளவியல்ல கூட, ஒரு விஷயத்தை 21 நாட்கள் தொடர்ந்து செஞ்சா என்ன செய்யுமா, அது இயல்பாகி 21 நாள் தொடர்ச்சியாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை, அந்த உளவியலை வேறொரு விதமாக சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹுக்கு மிக விருப்பமான அமல் அதுவமுஹா வ இன் கல்ல. நீங்க கொஞ்சமா செய்றீங்க, கொஞ்சம் செய்றீங்க, ஒரு நாளைக்கு தஹஜ்ஜத்ல 2 ரக்காத் தொழுறீங்க, தொடர்ச்சியா தொழுறீங்க, அது உங்களுக்கு பழகிரும். சிலர் இருப்பார்கள், அவங்களோட தொழில் டிரைவிங் தொழில் அல்லது கண்டக்டரா இருப்பாங்க, அல்லது ஹோட்டல் வச்சு கொண்டிருப்பாங்க, அவங்க தூங்க மாட்டாங்க. 4 மணிக்கு
என்ன செய்யணும், அவங்க கடை திறக்கணும். ஹோட்டல் வச்சு இருக்கிறவங்க 3 மணிக்கெல்லாம் எழும்பிடுவாங்க. சகோதரர்களே, இந்த தொழுகையினுடைய மகத்துவம் எங்களுக்கு விளங்கிவிட்டால் அந்த தூக்கம் போகாது என்பதைத்தான் இந்த வசனம் எங்களுக்கு சொல்கிறது. அப்ப அல்லாஹு தஆலா சொல்றான், அந்த நேரத்தில் எழும்பிய ஒரு மனிதன், ஒரு அடியான், யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஅன், பயத்துடனும் ஆசையுடனும் அல்லாஹுவை அழைப்பான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்ப நாங்க என்ன செய்யப்படாது, இந்த ரமலானோட நாளைக்கு பெருநாள்டா, நாளைக்கு பெருநாள், அப்ப இன்றைக்கு தராவி தொழ போறோம் இல்லையான்னு எங்கட பிள்ளைகள் கேட்பாங்க. ஏனென்றால் நாங்க அப்படித்தான் பழக்கி வச்சிருக்கிறோம். ரமலான் மாதம் தஹஜ்ஜத் தொழு ரெண்டும் கூட்டாளியான்னு பழக்கி வச்சிருக்கோம். அப்படி இல்ல, இது ஒரு தர்பியா எங்களுக்கு ரமலான்ல, அல்ஹம்துலில்லாஹ். எனவே சகோதரர்களே, இந்த தர்பியாவை இன்னொரு 11 ரமலானாக நாங்க என்ன செஞ்சிடணும், ஆக்கிவிட வேண்டும் என்ற ஒரு உறுதியான நியத்தை நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். கடைசியாக இந்த தஹஜ்ஜத் தொழுகையோடு வந்திருக்கின்ற சில ஹதீசுகளை நாங்க பார்க்கிற நேரம் சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எல்லா நபிமார்களும் தொழுத ஒரு தொழுகையாக இந்த தஹஜ்ஜத் தொழுகையை சொல்றான் பாருங்க. எல்லா நபிமார்களும் நல்லோர்களினுடைய பிரதானமான வணக்கமாக தஹஜ்ஜத் தொழுகை இருந்திருக்குன்னு சொல்றான். தஹஜ்ஜத் தொழுகை ஒரு மனிதனுடைய முகத்தை பிரகாசப்படுத்தும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். நிறைய நன்மைகளை நாங்க பார்க்கிறோம். நிறைய முக்கியத்துவம் தஹஜ்ஜத் தொழுகை கொடுத்திருக்கிறத பார்க்கிறோம். சொர்க்கவாதிகளினுடைய மிக முக்கியமான அடையாளங்களில் தஹஜ்ஜத் ஒன்று என்று நாங்க பார்க்கிறோம். ஆனால் சில இரவு தொழுகை தொழுதவர்கள் நரகம் நுழைந்தார்கள் என்ற ஹதீஸ்களும் எங்களை ஆச்சரியப்படும். உள்ள சகோதரர்களே, இந்த விடயத்தை கூறி என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். இஸ்லாம் 2 பிரதானமான பகுதிகளில் கவனம் செலுத்தும். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கியாமுல் லைலினுடைய சிறப்பை பற்றி சொல்கிறார்கள். அந்த ஹதீஸினுடைய வரிசையில் அது வருது. எப்படி என்றால், நீங்க சிறந்த அமல்களை வரிசைப்படுத்துகின்ற அந்த வரிசையில் ஏழைகளுக்கு உணவளிக்கிறது, அஃஷு ஸலாம் ஸலாத்தை பரப்புறது, கியாமுல் லைல் தொழுவது, வன்னாசு நியாமுன் மக்கள் தூங்குற நேரம். இப்ப மக்கள் தூங்குற நேரம் நீங்க எழுப்பி தொழுவீங்க. நிறைய பேர் தூங்குவாங்க, தூக்கத்துல இன்பமா இருப்பாங்க, நீங்க தஹஜ்ஜத் தொழுவீங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இங்கே நாங்கள் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது. தஹஜ்ஜத் தொழுகைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாலும் கூட இந்த தஹஜ்ஜத் தொழுகை அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதற்கு முன்னால் நபி அவர்கள் 2 மிக முக்கியமான விஷயத்தை சொல்றாங்க. என்ன? ஏழை உணவளிக்கிறதும் ஸலாத்தை பரப்புறது. அப்ப இஸ்லாத்தில் இருக்கிற மிக முக்கியமான 2 பகுதிகள், ஹுகூகுல்லாஹ், ஹுகூகுல் இபாத். ஏன் சொல்றேன் என்றால், நான் தஹஜ்ஜத் தொழுறேன், நான் பள்ளியோட நெருக்கமாக இருக்கிறேன், நிறைய சுன்னத் தொழுறேன், நிறைய குர்ஆன் ஓதுறேன், குர்ஆன் மனனம் செஞ்சிருக்கிறேன், நிறைய பயானுக்கு போறேன், பயான் கேட்கிறேன் என்று சொல்லி மனிதனோடு உள்ள முஆமலாவை, மனிதனோடு உள்ள ரிலேஷனை நாங்கள் அழகுபடுத்துவதிலிருந்து தவறி விடுகிறோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்களிடத்தில் ஒரு பெண்மணியை பற்றி சொல்லப்படுகிறது. அந்த பெண்மணி தஹஜ்ஜத் தொழுற பெண்மணி. ஆனா அண்டை வீட்டாருக்கு என்ன செய்யறா? தொந்தரவு பண்றா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹிய பின்னா, அந்த தஹஜ்ஜத் தொழுற பொம்பளை நரகத்திலே இருப்பாள். அப்ப இஸ்லாம் இந்த தஹஜ்ஜத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாலும் இந்த தஹஜ்ஜத்தை பாதுகாக்க வேண்டும் என்றும் சொல்கிறது. ஏன்னா நாங்க தஹஜ்ஜத் தொழுதால் தொடர்ச்சியா நாங்க அப்படி தஹஜ்ஜத்தை தொழுது வார நேரம் எங்கட மனசுல ஒரு வகையான ஒரு உஜுப் என்று சொல்வார்கள், ஒரு சுய திருப்தி வரும். அது மனிதன் இயல்போடு உள்ளது. ஆனால் அதை மேனேஜ் பண்ணணும். அந்த பெருமை, அதை பெருமை வெளிப்படுத்த மாட்டோம். ஆனா ஒரு திருப்தி வரும், நான் தஹஜ்ஜத் தொழுறேன். அதனால சில நேரம் பிற மனிதர்களுடைய உரிமைகளின் விடயத்தில நாங்க கொஞ்சம் பலவீனப்பட்டோம். இதான் அந்த பொம்பளைக்கு நடந்திருக்கலாம். அவ தஹஜ்ஜத் தொழுதா, ஆனா பக்கத்து வீட்டுக்காரர் விஷயத்துல போட்டு. எனவே அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய உரிமைகளை நிறைவேற்றினால் ஒரு அடியான் அதை பாதுகாப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நீங்க பாருங்க, ஒருத்தர் வந்து நான் ஜிஹாது செய்ய போறேன் நிக்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஜிஹாது செய்யறது நல்ல அமல், பெரிய தியாகம். உம்மா இருக்கிறாங்களா? ஆமன்னு சொன்னார். அப்ப உம்மாவை போய் பாருங்க. ஹுகூகுல் இபாத். உம்மாக்கு அநியாயம் செஞ்சுட்டு நீங்க ஜிஹாது செய்ய இயலாது. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அநியாயம் செஞ்சுட்டு நீங்க தஹஜ்ஜத் தொழ இயலாது. நீங்க தஹஜ்ஜத் தொழுதாலும் அந்த தஹஜ்ஜத் தொழுகை யாருக்கு? அந்த மலலூமுக்கு போய் சேரும். எனவே தஹஜ்ஜத்தோடு தொடர்பாக அந்த ஹதீஸ் வந்திருக்கிறதுனால இதை நினைவூட்டுகிறேன். சகோதரர்களே, நாங்க இவ்வளவுதான் இரவு தொழுகை தொழுதாலும் அந்த இரவு தொழுகையினுடைய மகத்துவத்தையும் அதனுடைய நன்மைகளையும் பாதுகாப்பதற்கான முயற்சி என்பது இன்னொரு மனிதனுக்கு நாங்கள் செய்கின்ற அநியாயத்திலிருந்து நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை எங்களுக்கு எச்சரிக்கிறது. எனவே ஒரு மனிதன், ஒரு அடியான், ஒரு இறை விசுவாசி ஹுகூகுல்லாஹ், அல்லாஹ்வினுடைய கடமைகளை பேணுவதில் கவனம் செலுத்துவதை விட அதிகமாக இன்னொரு மனிதனுக்கு அவன் செய்ய வேண்டிய உரிமை விடயத்தில் அதிக அளவான கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் அல்லாஹுக்கு நாங்க மாறு செஞ்சால் வல்லாஹு கஃபூருர் ரஹீம், மனுஷனுக்கு மாறு செஞ்சால் 3 சான்ஸுக்கு மேல மனுஷன தியரி என்ன, ஒரு தரம் மன்னிச்சுட்டேன், 2வது தரம் மன்னிச்சுட்டேன், 3வது தரம் ஏலா, மனுஷனுக்கு ஏலாதால. எனவே மனுஷன் தப்பிக்கொள்ள இயலாது. எனவே சகோதரர்களே, எங்களுடைய இந்த இரவு தொழுகைகளை இந்த ரமலானுடைய கடைசி 10 நாங்கள் இன்னும் அதிகப்படுத்த வேண்டும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அதிகமாக செய்திருக்கிறார்கள். ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க,
அல்லாஹ்வுடைய தூதரே, கால்விங்கிற அளவுக்கு நீங்க தொழுறீங்க, உங்களோட முன் பாவங்கள் மன்னிக்கப்படும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கடமைக்காக என்பதை தவிர, ரசூலுல்லாஹ் ஒரு ஒரு கேட்டஸுக்காக என்பதை தவிர, அவங்கட மனசுல நான் ஒரு நல்ல நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும் என்ற உணர்வு அவர்களுடைய உள்ளத்தை ஆட்கொண்டதன் காரணமாக அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், யா ஆயிஷா அஃபலா அன் அகூன அப்தன் கூரா, ஏன் தஹஜ்ஜத் தொழுறது தெரியுமா? நான் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யக்கூடிய அடியானாக இருக்க வேண்டும். எனவே நாங்க மௌத்தாயிடுவோம் கொஞ்ச நாளையால், அந்த மௌத்து வரைக்கும் அந்த அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துற அடியானாக நாங்க என்ன செய்வோம், மாறணும். இந்த லைஃபிலே தஹஜ்ஜத் தொழுதே இல்லை என்றாக்களும் இருக்கத்தான் செய்கிறார். எனவே இந்த வாழ்க்கையில மிகப்பெரிய கணிசமான அளவு நான் தஹஜ்ஜத் தொழுகையை தொழுதிருக்கிறேன் என்ற ஒரு நல்ல நிலைப்பாட்டோடு நாங்கள் வாழ பழகி கொள்ள வேண்டும். எங்கட இந்த தராவி பிறகு பெருநாளைக்கு பிறகு பெருநாள் ஆண்டு அதுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அடுத்த ரமலான் வரைக்கும் மேக்சிமம் முயற்சி செய்து எங்களுடைய தஹஜ்ஜத் தொழுகையை தொழுவதற்கு அதனூடாக அல்லாஹ் எங்களிடத்தில் ஏற்படுத்த போகின்ற மாற்றங்களையும் அதனுடைய தௌஃபீக்கையும் பெறக்கூடியவர்களாக நாங்கள் மாறுவோம். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.